ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். அதுக்கு நான் சுண்டல் நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இது சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துடலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ சுண்டல் வெந்துருச்சு. இப்போ குக்கரை நம்ம இறக்கி வச்சிடலாம். இன்னொரு குக்கர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதே லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் சாஃப்டாகி வந்துடும். இப்போவே நான் குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிடலாம். இப்போ சுண்டல் வெந்துச்சான்னு பார்த்துடலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை இருத்துடலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம சூப் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படியே குழம்புல நம்ம ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இப்போ சுண்டலை கிரேவி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கிரேவியோட சுண்டல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும், மற்றபடி எந்த மசாலாவுமே தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்சியில் அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக. இப்போ சுண்டல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை குழம்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்பு கூட நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடியில் கட்டி கட்டி ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை கிளறி விட்டுருக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது சாதம், பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.